செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. அரசியல் பரப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பல கருத்துக்களை இரண்டு தரப்புகளும் வெளிப்படுத்தியிருந்தன. குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்பிலும், குறிப்பாக சித்தார்த்தன் டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஆதரவு கேட்டதான செய்திகள் தான் நேற்றைய நாள் முழுவதும் ஊடகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த வேளையில், நேற்று இரவு வேளையிலே திடீரென இன்னும் ஒரு செய்தி அந்த இடத்திலே முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அந்த செய்தி என்னவென்று பார்ப்போமானால், இலங்கை தமிழரசு கட்சியும் உடனடியாக ஆதரவு நிலைப்பாடை கேட்டிருந்ததாகவும், டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இந்த ஆதரவு நிலைப்பாடு கோரப்பட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று ஊடக பரப்பிலே வெளியிடப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அது தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் ஒரு தெளிவுபடுத்தலையும் காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். ஊடகவியலாளர்களின் வினாக்களுக்கும் பதிலளித்திருந்தார். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் கடந்த 3ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் நள்ளிரவு வேளையிலே 11:42 மணியளவிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகின்றார். உங்களோடு நான் அவசரமாக எங்களுடைய கட்சி கதைக்க வேண்டும், நாளைய தினமே ஒரு நாளை ஒதுக்கித்தாருங்கள், அதாவது 4ஆம் தேதியே ஒரு நாளை ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்கின்றார். டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிடுகின்றார், நாளைய தினத்திலே எங்களுடைய கட்சியினுடைய பிரமுகர்களை சந்திக்க வேண்டியிருப்பதனால் உங்களை சந்திப்பதில் சிரமம் இருக்கின்றது. அதற்கு முன்னரே நாங்கள் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றுக்காக சித்தார்த்தன் அவர்களிடம் நேரம் ஒதுக்கி இருக்கின்ற என்ற கருத்து கூறப்படுவதோடு அந்த சம்பவம் அதனோடு முற்றுப்பெறுகின்றது. இந்த சூழ்நிலையில் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் குறுஞ்செய்தி அனுப்புகின்றார். உடவியலாளர் வித்யாதரன் அவர்களும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி ஆட்சி அமைப்பது தொடர்பில் அவர்களோடு உரையாடிய கட்சிகள் தொடர்பில் கேட்டதோடு, அவருடைய, அதாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் கருத்துக்களை ஊடகவியலாளர் கேட்கின்ற போது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் வலியுறுத்துகின்றார். வித்யாதரன், அதாவது மூத்த ஊடகவியலாளர் வித்யாதரன் அவர்களும் டக்ளஸ் தேவானந்தாவின் உதவியை, குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தாவின் உதவியை இலங்கை தமிழரசு கட்சியை கோரியதாகத்தான் டக்ளஸ் தரப்பில் கூறப்படுகின்றது. ஆனால் இது தொடர்பில் மூத்த ஊடகவியலாளர் வித்யாதரன் எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கொள்கை கோட்பாடுகள் என்று கடந்த காலங்களில் பேசிக்கொண்டு நேற்று முன்தினம் சித்தார்த்தன் இந்த உதவி கேட்டு, அதாவது டக்ளஸை சந்திக்க போவது தொடர்பில் சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் முகநூல்களில் கொதித்தெழுந்து கொண்டிருந்தார்கள். டக்ளஸோடும் கூட்டணியா, கஜேந்திரன் கூட்டணிக்கு செல்கின்றார் என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் நிகழ்ந்து வருகின்றது. சி.வி.கே. சிவஞானத்துடைய குறுஞ்செய்தி போகின்றது. அதற்கு டக்ளஸ் தேவானந்தா தரப்பாலும் பதில் வழங்கப்பட்டதாகவே அவர் வெளியிட்ட ஊடகவியலாளரிடம் கருத்தின் போது அவர் இதனை வெளிப்படுத்துகின்றார். பிறகு இரவு ஒரு 11 மணிக்கு பிறகு அண்ணன் சி.வி.கே. சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. தாங்கள் சந்திக்க விரும்புவதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்லி கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன், வணக்கம் அண்ணன், உங்களுடைய அந்த குறுஞ்செய்தியை பார்த்து நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, மாலையில் சங்கு கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன், நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம் என்று சொல்லி. அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சுன்னாகம் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பிரகாஷ் அவர்களும் டக்ளஸ் தேவானந்தாவை நேற்று மாலை பல முறை தொடர்பு கொண்டதாகவும், உங்களோடு உரையாடுவதற்கு நேரம் இல்லை என்று தான் கூறியதாகவுமே டக்ளஸ் தேவானந்தா அந்த இடத்தில் கூறுகின்றார். சுன்னாகத்தினுடைய முன்னாள் தலைவர் பிரகாஷ் என்று நினைக்கின்றேன், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். இங்கேயும் என்ன சந்திக்கிறதுக்கு பல தடவைகள் இன்றைக்கு வந்ததாகவும் கேள்விப்பட்டினான். அப்புறம் என்னோட தொலைபேசியிலையும் கலந்துரையாடி இருந்தார். அப்பொழுது நான் சொன்னான், நாளைக்கு உங்களுடைய தலைவரோடு நான் கதைக்க இருக்கின்றேன், அதன் பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் என்று. உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்தவுடன் 6ஆம் தேதி முடிவடைகின்றது. 7ஆம் தேதியே நான் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாம் இந்த விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். இலங்கை தமிழரசு கட்சியானது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, அதனுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் உதவி கோரி இருக்கின்றது என்று. அந்த உதவி கோரியது யார் என்றால், சுமந்திரன் அவர்களுடைய மிக நெருங்கிய சகாவாகவும் அவருடைய தேர்தலினுடைய மிக முக்கிய பங்காளியாகவும் இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்கள் தான் அன்றும் இந்த தொடர்புகளை டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஏற்படுத்தினார். இப்போது டக்ளஸ் தேவானந்தா இதனை வெளிப்படையாக கூறியதனால் கூறுகின்றோம்,
அன்றும் தேர்தல் முடிந்த கையோடு சுமந்திரன் சார்பில் டக்ளஸுக்கு தொடர்பை ஏற்படுத்தியது பிரகாஷ் என்றால் இப்போது அந்த பிரகாஷ் இதனை மறுப்பாராக இருந்தால் முடிந்தால் மறுத்து பார்க்கட்டும், அல்லது அது தொடர்பான ஆதாரங்கள் வெளியிடப்படும். எப்படி கதைத்தார்கள், எப்போது கதைத்தார்கள், என்ன உரையாடல் இடம்பெற்றது என்று அது ஒரு புறம் இருக்கட்டும். இலங்கை தமிழரசு கட்சி இப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்குள் இருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆசனத்தை பொறுத்தவரையில் ஆசனம் சிறிதாக இருந்தாலும் அந்த ஆசனம் யாரோ ஒருவருக்கு தேவைப்படுகின்றது. அந்த பல பரீட்சை தான் இப்போது இடம்பெறுகின்றது. இதில் யார் புனிதர்கள், யார் தியாகிகள், யார் தேசியவாதிகள் என்பதெல்லாம் சபை அமைக்கப்படுகின்ற போது நிகழ்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போது நலன்கள் சார்ந்துதான் இந்த கூட்டணி அமைந்திருப்பதாக சுமந்திரன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே நேரம் கதிரைகளுக்கான கூட்டணி என்று சுமந்திரன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சி எந்த அடிப்படையில் கதைத்தது, அல்லது ஒரு கொள்கை ரீதியாக அந்த கட்சியோடு உடன்பட முடியாது என்று தேர்தல் மேடைகளில் கூறிய அல்லது கூவிய இலங்கை தமிழரசு கட்சி எந்த கட்சியின் அங்கீகாரத்தோடு அல்லது எந்த மத்திய குழுவின் அங்கீகாரத்தோடு அல்லது கட்சியினுடைய எந்த முடிவின் அடிப்படையில் அந்த கட்சியினுடைய பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் நள்ளிரவு வேளையில் எதற்காக இந்த குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும்? கட்சிகளுக்கு இடையில் பேசுவது, கருத்துக்கள் பரிமாறுவது எல்லாம் ஒரு சிக்கல் அல்ல. ஏன் நள்ளிரவு வேளையில், அதுவும் 11:42 அந்த குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது? எதற்காக அந்த குறுஞ்செய்தி இரவு வேளையில் அனுப்பப்பட்டது? யாருடைய அழுத்தம் சி.வி.கே. சிவஞானத்துக்கு பிரயோகிக்கப்பட்டது? இவ்வாறான கேள்விகள் எல்லாம் மக்களாகிய உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த ஒரு சில நாட்களிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே 3 சபைகளையும் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்டங்களை அமைத்திருந்தது. எதற்காக நீங்கள் பதில் தலைவரையும் பதில் செயலாளரையும் அழைக்கவில்லை என்று சுமந்திரன் அங்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு தவிசாளரோடு தொலைபேசி வழியாக கடிந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. ஏன் நீங்கள் எங்களை அழைக்கவில்லை? எங்களை ஏன் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள் மட்டும் எங்களால் வர முடியாமல் இருக்கின்றது? நீங்கள் உறுதியுரை ஏற்கும் போது தமிழர்களின் தாயகம் சுய நிர்ணயம் என்று குறிப்பிட்டது எவ்வளவு தவறானது. மாவீரர்களின் தியாகத்தின் மீது சாட்சியாக கூறியது கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் அல்லது கட்சியினுடைய கொள்கைகளுக்கு அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு முரணானது என்றெல்லாம் சுமந்திரன் பேசியதாக நேற்று சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்து உலாவிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய உண்மை பொய்களை சுமந்திரனும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமந்திரனோடு உரையாடிய தவிசாளர்களும் தெளிவுபடுத்துவதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கின்றது. கிளிநொச்சி என்ன உங்களுடைய பெரிய கோட்டையா? எங்களால் வர முடியாதா? அங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் கட்சியின் பதில் செயலாளராக இருக்கக்கூடிய நான் கடிதம் மூலம் அனைவரையும் அழைத்து சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை தொலைபேசி வழியாக விடப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கின்றது. இது சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற செய்தி உண்மையா இல்லையா என்று சுமந்திரனோடு உரையாடியவரும் தான் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் உரையாடுகின்ற போது உங்களுக்கே தெரியும், அல்லது பொதுவெளிக்கு வருகின்ற போது யார் யாரோடு கதைத்தார்கள், எப்படி கதைத்தார்கள் என்று. இது கிளிநொச்சி நிலவரம் இப்படி இருக்கின்றது. பல விடயங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த விடயங்கள் தொடர்பாகவெல்லாம் இபிடிபி இலங்கை தமிழரசு கட்சி கூட்டு தொடர்பில் முதல் செய்திகளுக்கு அப்பால் ஐபிசி தமிழின் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாமே அதனை வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அவை இப்போது உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தாவின் ஒரு வாதமாக இருந்தது, நீங்கள் தொலைபேசி வழியாகவோ இருட்டிலோ கதைக்காதீர்கள், வெளிப்படையாக அனைவரும் அறிகின்ற வரையில் கதையுங்கள் என்று சி.வி.கே. சிவஞானம் மறந்து விட்டுத்தான் இருட்டிலே அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பி இருக்கிறார் போல் தெரிகின்றது. இது இப்படி இருக்கின்ற போது பல விடயங்கள் அங்கு பேசப்படுகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடயங்களும் இங்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. அன்பு நேயர்களுக்கு ஒரு தயவான வேண்டுகோள், நீங்கள் பலர் அலைபேசிக்கு அழைப்படுகின்றீர்கள், பல தகவல்களை அனுப்புகிறீர்கள், பல குரல் பதிவுகளை அனுப்பி வைக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை ஏற்று நிகழ்ச்சிகளை எடுத்து செல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். முடிந்தவரை உங்களுடைய தகவல்கள் அனைத்தையும் உறுதிப்பாட்டோடு இங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தொடர்பு கொள்கின்ற போது உங்களுடைய அழைப்பை செவிசாய்க்கவில்லை என்று யாரும் குறை நினைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த அளவான வேலைப்பளுக்களும் நிகழ்ச்சி தொடர்பான பல திட்டமிடல்களும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் உங்களுடைய பலருடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு செவிமடுக்க முடியாது என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. அங்கும் இப்போது ஒரு கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சொல்ல போனால் செல்லுகின்ற இடமெல்லாம் ஒரு முரண் நிலையோடு தான் அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பேர் அல்லது உங்கள் அனைவராலும் அறியப்பட்ட பேர் திருமதி கனகராசா ரஞ்சினி அவர்கள். இவர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர், தேர்தல் நியமன குழு உறுப்பினர், மாவட்டத்தின் மகளிர் அணி தலைவி, முன்னாள் களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையின் துணை தவிசாளர்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் இவருக்கு வழங்கப்படும் என்று இவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டதோடு இவருக்கு தேசிய பட்டியல் வழங்கப்படும் என்று சாணக்கியன் அவர்கள் உறுதிமொழியும் கொடுத்திருந்தார். அதன் பின்னர் அவை நிறைவேறவில்லை. வளமை போன்று தோல்வியுற்ற சத்தியலிங்கம் இப்போது நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். கட்சியிலே இன்னும் ஒரு விடயம் அங்கு பேசப்பட்டது. உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது குறித்த திருமதி ரஞ்சினி அவர்கள் போட்டியிடவில்லை. அவருக்கு குறித்த பகுதியிலே அல்லது அவருடைய பகுதி சார்ந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு அங்கு வழங்கப்படுகின்ற போனஸ் ஆசனம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் வழங்கப்பட்டு ரஞ்சினி அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் மேலதிகமாக சாணக்கியனால் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த உத்தரவாதம் மீறப்பட்டு பட்டிருப்பு மற்றும் குருக்கள் மடம் பகுதியைச் சேர்ந்த இருவருக்கு அந்த போனஸ் ஆசனம் வழங்கப்படுகின்றது. 2 ஆண்டுகள் 4 ஆண்டுகளாக வழங்கப்படுகிறது. கடந்த முறை சாணக்கியன் அவர்கள் 65,000 வாக்கெடுத்தார் என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த குறித்த திருமதி ரஞ்சினி என்கின்ற பெண்மணியை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர் மிகவும் அளவுக்கு அதிகமாக சாணக்கியன் மீது பற்றோடும் பாசத்தோடும் சாணக்கியனுக்காக வாக்கு கேட்டே அவர் அனைவரோடும் முரண்பட்டு கொண்டிருந்தார். ஏன் இவருக்கு இந்த போனஸ் ஆசனம் ஊடாக பிரதேச சபை உறுப்பினர் பதவி வழங்கப்படவில்லை என்றால், இவர் முன்னாள் உபதவிசாளராக அதே சபையில் இருந்தவர். இவர் எல்லோரோடும் நல்லுறவை பேணக்கூடியவர். அவருக்கு ஒரு நிர்வாக திறமை இருக்கின்றது, அரசியல் அனுபவம் இருக்கின்றது. இவர் ஒருவேளை அங்கு உறுப்பினராக சென்றால் இவர் தவிசாளராகி விடுவார், அல்லது அங்கிருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் இவரை தவிசாளராக்கி விடுவார்கள். தன்னுடைய நண்பன் அவர்கள் இந்த இடத்தில் தவிசாளராக முடியாது என்கின்ற ஒரு காரணத்தினால் தான் ரஞ்சினி அவர்கள் இந்த இடத்திலிருந்தும் அகற்றப்பட்டார் என்று கோட்டைக்கல்லாற்றில் இருக்கக்கூடிய மக்கள் தான் கூறுகின்றார்கள், வேறு யாரும் கூறவில்லை. அப்படி இருக்கின்ற போது 65,000 வாக்கெடுக்கின்ற சாணக்கியனோடு தோளோடு தோள் நிற்கின்றார். இவர் பொன் செல்வராஜாவாக இருக்கலாம், இன்னும் தமிழரசு கட்சியில் யார் அங்கு வெற்றி வேட்பாளராக இருக்கின்றார்களோ பட்டிருப்பு தொகுதியில் அவர்களோடு தோளோடு தோள் நிற்கின்ற ஒருவராகத்தான் ரஞ்சினி இருக்கின்றார். கட்சிக்குள் பல எதிர்ப்புகளை சம்பாதித்தவர். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீநேசன் அவர்களுடைய பெயரை தெரிவுக்குழுவில் அவருடைய பெயரை நீக்க வேண்டும் என்று பலர் குரல் கொடுத்தார்கள். சாணக்கியன் அவர்களும் குறிப்பிட்டார், இவர் சங்குக்கு ஆதரித்ததனால் இவரை ஏற்றுக்கொள்ள முடியாத விளக்குங்கள் என்று. அதே போன்று சுமந்திரன் அவர்கள் அந்த கருத்தை முன்வைத்தார். இவர் ஒரு தனி பெண்ணாக இருந்து ஸ்ரீநேசன் அவர்களுக்கு நீங்கள் ஆசனம் வழங்காவிட்டால் நான் மாவட்டம் செல்ல முடியாது என்று ஒரு தனி பெண்ணாக தேர்தல் தெரிவு குழுவிலே அவர் வாக்குவாதப்பட்டு அந்த இடத்தில் மாவை சேனாதிராஜா அமர்த்துவம் அடைந்த மாவை சேனாதிராஜா கூட இவருடைய கருத்தை ஏற்று அந்த சூழ்நிலையிலே ஸ்ரீநேசன் அவர்களுக்கு ஆசனம் வழங்கி, அப்படியாக ஒரு முக்கியமான காலகட்டத்திலே ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய பெண்ணை இன்று திட்டமிட்ட வகையில் பட்டிருப்பில் இருந்து அரசியல் அரங்கில் இருந்தே சாணக்கியன் அகற்றி இருக்கிறார் என்றுதான் கோட்டைக்கல்லாறு மக்கள் கூறுகின்றார்கள். வேறு யாரும் இதில் குறிப்பிடவில்லை, வேறு யாரும் இந்த கருத்தை பற்றி கதைக்கவும் இல்லை. மறுபுறம் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. அம்பாறை மாவட்டம் காரதீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் யார் என்று தெரிவு செய்வதில் கட்சி தலையிட வேண்டிய தேவை இருக்கின்றதா, கட்சிக்கு இது முக்கியமா என்கின்ற கேள்விகளை காரதீவு மக்கள் கேட்கின்றார்கள். காரதீவை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மனம் மாறாது, தமிழோடும் கலாச்சாரத்தோடும் அங்கிருக்கக்கூடியவர்கள் பின்னி பிணைந்து அவர்கள் ஒரு நல்லுறவோடு வாழக்கூடியவர்கள். 4 உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை கிடைக்கின்றது. அவர்கள் வளமை போன்று அந்த ஒரு வழக்கப்படி அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவத்தின்படி ஜேசரில் அவர்கள் தவிசாளராக ஏகமனதாக தெரிவு செய்கின்றார்கள். 4 உறுப்பினர்களுமாக சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்களோடு கலந்துரையாடுகின்றார்கள். எங்களுடைய முடிவு இருக்கின்றது என்று பெரும்பான்மையோரின் முடிவு அப்படி இருக்கின்ற போது கோடீஸ்வரன் அவர்களும் அதற்கு இணைந்து செல்கின்றார். சிவிகே சிவஞானமும் சுமந்திரன் அவர்களும் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொள்கின்ற போது அங்கு காரதீவிலே வெற்றி பெற்ற வேட்பாளர்களை கோடீஸ்வரன் உட்பட அனைவரையும் களுவாஞ்சிக்குடி சாணக்கியனுடைய வாசஸ்தலத்துக்கு அழைத்து உரையாடுகின்றார்கள். அப்போது சுமந்திரன் அவர்கள் வளமை போன்று அவர் இன்று கிளிநொச்சியிலே அவருக்கு செல்ல முடியாது, ஏனைய பகுதிகளுக்கு செல்ல முடியாது. யாழ் மாவட்டத்திலே அவருடைய கட்சியை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் தோல்வி என்பதை விட தோல்வியுற்று இந்த சபை அமைப்பதில் கூட கடினமாக ஆசனங்கள் பெற்றிருக்கின்றது. வடகிழக்கில் கணிசமான ஆசனங்கள். அவர் கூறுகின்றார், காரதீவு சபை அமைப்பதில் சிக்கல் இல்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அதனுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமும் விரும்புகிறார் இல்லை ஜேசரில் தவிசாளராக வருவதை. இலங்கை தமிழரசு கட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தவிசாளராக வர வேண்டும் என்று உறுப்பினர்களும் அனைவரும் விரும்புகின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் விரும்புகிறார் இல்லை என்று அவர் அந்த இடத்திலே ஜேசரில் தொடர்பில் பரிசீலிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விரும்பாத விடத்து அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார். கிழக்கு மாகாணத்தை சுமந்திரன் அவர்கள் இன்று முஸ்லிம் காங்கிரசிடம் அடமானம் வைக்கின்றார். முஸ்லிம் மக்கள் நல்லவர்கள், அவர்களிடம் பண்பாடு இருக்கின்றது, அவர்களுக்கென்று ஒழுக்கம் இருக்கின்றது, அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான கலாச்சாரங்களோடு இருக்கக்கூடியவர்கள், தமிழ் மக்களோடு அவர்கள் ஒன்றித்து வாழக்கூடியவர்கள், தமிழ் மக்களின் உணர்வுகளையும் புரிந்து நடக்கக்கூடியவர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவராக இருக்கக்கூடிய ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் தொடர்பில்லை, அவர் ஒரு வேறு இடத்தைச் சேர்ந்தவர். அதே போன்று சுமந்திரன்
பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரனுக்கும் வடமாகாணத்துக்கும் தொடர்பில்லை. அவருடைய விலாசம் யாழ்ப்பாணமாக இருக்கும். அவருடைய பூர்வீகம், அவருடைய நடை உடை பாவனை அத்தனையும் தென்னிலங்கையில் இருக்கின்றது. இப்படியான ஒருவர் எப்படி கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் உடன்படிக்கை என்று ரவுஃப் ஹக்கீம் பேச முடியும்? ஜெயஸ்ரீலை தவிசாளராக நியமிக்க முடியாது என்று கூறுகின்ற சுமந்திரன் எந்த அடிப்படையில் ரவுஃப் ஹக்கீம் விரும்புகின்றவரை அங்கு தவிசாளராக்க முடியும்? அப்படியாயின் தமிழர் பிரதேசங்களை எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சுமந்திரன் முன்னிலைப்படுத்துகிறார் என்று காரதீவு மக்கள் கேட்கின்றார்கள். காரதீவு மண்ணிலே அதுக்கென்று ஒரு முத்தமிழ் வித்தகர் விபுலானந்தர் பிறந்த மண். அந்த இடத்திலே தமிழுக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது. அவர்கள் கடந்த காலங்களிலும் சபை அமைத்து ஜெயஸ்ரீல் அவர்கள் மிகவும் தனித்துவமாகவும் மிகவும் ஒரு நேர்த்தியான வகையிலுமே சபையை கொண்டு சென்றார். ஒரு சிக்கல் நிறைந்த சபையாக இருந்த போதும் அந்த சபையில் எல்லோரோடும் நல்லுறவோடு பயணிக்கக்கூடியவர். இப்படி இருக்கின்ற போது காரதீவு பிரதேச சபையின் தவிசாளரை நியமிப்பதற்கு ரவுஃப் ஹக்கீமுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அல்லது சுமந்திரனுக்குத்தான் என்ன தகுதி இருக்கின்றது? அந்த மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதிகள், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவு செய்வதற்கு தகுதி இருக்கின்றது. சிவிக்கு சிவஞானத்துக்கும் தகுதி இல்லை. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் சிவிக்கு சிவஞானமும் சுமந்திரனும் அதாவது அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களால் கூட தெரிவு செய்யப்படாதவர்கள். அவர்கள் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருப்பது அடாத்தாக பதவியை பிடித்தது என்றுதான் அந்த கட்சியின் நிர்வாகிகள் கூறுகின்றார்கள். இது மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. எது எவ்வாறு இருக்கின்றதோ தெரியாது. இப்போது இந்த விடயங்கள் தான் அதிக அளவில் உரையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. என்ன இடம்பெறப் போகின்றதோ என்று தெரியாது. டக்ளஸ் தேவானந்தா பதறிக்கொண்டிருக்கின்றார். ஐயோ, என்னை விட்டு விடுங்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் ஆதரவாளர்களின் தொல்லையும் தாங்க முடியவில்லை, சிவிக்கு சிவஞானத்தின் தொல்லையும் தாங்க முடியவில்லை. என்ன இடம்பெறப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று இலங்கை தமிழரசு கட்சி டக்ளஸ் தேவானந்தாவின் தயவில்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் வந்துவிட்டது. பிரகாஷ் சிவிக்கு சிவஞானத்தின் தொல்லை தாங்க முடியாமல் டக்ளஸ் தேவானந்தா என்ன முடிவெடுக்க போகின்றார்? இன்று மாலையின் பின்னர் இந்த நிலைமை எப்படி மாறப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.